ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் கேட்டிருந்த ரிசோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட் லெசனோட கீவேர்ட் செஷன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன், ஜாகிரஃபியில் 2 லெசன் நம்ம ஃபினிஷ் பண்ணாலுமே கீவேர்ட் செஷன் வேணும்னு கேட்டனால இன்னைக்கு நான் இந்த செஷனோட உங்ககிட்ட வந்திருக்கேன். ஃபைன். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டுக்காக உங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 40% வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்க போகுது ஜேஇஎன் நீட்டில் 2027ஓட கோர்சஸில். இன்னொன்று என்ன அப்படின்னா, அதில் ஃபெஸ்டிவ் ஜாயினிங் பெனிஃபிட்ஸ்னு உங்களுக்கு இருக்குது. 25 செஷன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஷிமோன் சாரோட செஷன்ஸ் உங்களுக்கு வரும். அது இல்லாமல் பிரிட்ஜிங் கோர்ஸ் மெட்டீரியல் இருக்க போகுது. அதே மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் விடியல் பேட்சில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி என்ன அப்படின்னா, வீக்கெண்ட் பேட்சஸ் லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது. இப்போவே என்ரோல் பண்ணிவிடுங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னொரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐவி சாட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். இது வந்து ஆஃப்லைன் சென்டர்ஸில் நீங்கள் போய் எடுக்கிறப்போ 90% வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட் லெசன். ஸோ இந்த ரிசோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட் லெசனில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீவேர்ட் செஷன் அப்படிங்கிறனால சில இம்பார்ட்டன்ட் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே பார்க்க போகிறோம். என்சிஆர்டி எடுத்து வச்சுக்கோங்க, ஃபேக்ட் நோட் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபைன், ஓகே. ஸோ ரிசோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட், ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பார்ப்போம். அப்புறம் லேண்ட் ஆஸ் ரிசோர்ஸ். இதில் லேண்ட் ஆஸ் ரிசோர்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கொஷின் வரும். ஃபேலோ லேண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட் லேண்ட்னா என்ன, இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் நம்ம சாயில் பார்ப்போம். அதில் டைப்ஸ் ஆஃப் சாயில் என்னென்ன, ஒவ்வொரு சாயிலுக்குமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். அந்த சாயில்லாம் மறக்காமல் ஃபேக்ட் நோட்டில் நான் சொல்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபைன், ஓகே. டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு 2 மார்க் ஆர் 3 மார்க். இது என்ன அப்படின்னா, டெஃபினிஷன் ஆஃப் ரிசோர்ஸ், டிஃபைன் ரிசோர்ஸஸ், இல்லைனா வாட் இஸ் அ ரிசோர்ஸ், இல்லைனா எதெல்லாம் நம்ம ரிசோர்ஸ்ன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்கன்னா, இதில் தயவு செஞ்சு ஓன் வேர்ட்ஸில் எழுதிடாதீங்க. இதில் கீவேர்ட் ரொம்ப 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 முக்கியம். என்ன மேம் அப்படின்னா, ரிசோர்ஸ் அப்படிங்கிறது எவ்ரிதிங் அவைலபிள் இன் த என்வாயர்மெண்ட். இதில் எல்லாமே கீவேர்ட் தான். என்வாயர்மெண்ட்டில் இருக்கிற எல்லாமே ரிசோர்ஸ் தான். ஆனால் என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட், இது வந்து சாட்டிஸ்ஃபை அவர் நீட்ஸாக இருக்கணும், தேவையான விஷயங்களாக இருக்கணும், நமக்கு தேவையாக இருக்கணும். எல்லாமே ரிசோர்ஸ் தான், இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ரிசோர்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையாக இருக்கணும். அடுத்தது என்ன? டெக்னாலஜிக்கலி அக்சசிபிள், அது நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி ஃபீஸிபிள், டெக்னாலஜியில் எடுக்க முடியும், ஆனால் அந்த பொருளோட வேல்யூவை விட நான் எடுக்கிறதோட வேல்யூ ஜாஸ்தியாக இருந்தால் என்ன பண்ணுறது, அது லாஸ் தானே எனக்கு. ஸோ எக்கனாமிக்கலி ஃபீஸிபிளாக இருக்கணும், அட் த சேம் டைம் கல்ச்சரலி அக்செப்டபிளாக இருக்கணும். ஸோ கீவேர்ட் நம்பர் 1 டெக்னாலஜிக்கலி அக்சசிபிள், கீவேர்ட் நம்பர் 2 எக்கனாமிக்கலி ஃபீஸிபிள், கீவேர்ட் நம்பர் 3 கல்ச்சரலி அக்செப்டபிள். இந்த 3 விஷயமும் இருந்தால் தான் என்வாயர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயத்த நான் ரிசோர்ஸ்ன்னு அக்செப்ட் பண்ண முடியும். இது வந்து டெஃபினேஷன் 1 மார்க்லேயோ 2 மார்க், 1 மார்க் கூட கிடையாது, இது மேக்ஸிமம் 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் டிஃபைன் ரிசோர்ஸஸ் கிவன் எக்ஸாம்பிள்னு கேட்பாங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம், சாயில், வாட்டர். இன்னொன்று என்ன தெரியுமா, இதில் ஒரு லைன் இருக்கும், ஹியூமன் பீயிங்ஸும் ரிசோர்ஸஸ் தான். அந்த லைன் நீங்கள் காமிக்கிறேன் பாருங்க, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஆல்சோ ரிசோர்ஸஸ். எஸ், ஹியூமன் பீயிங்ஸ் themselves are essential components of resources. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளில் ஹியூமன் பீயிங்ஸும் என்னது, ரிசோர்ஸஸ் தான் அப்படின்னு நீங்கள் எழுதணும். டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது. பேசிஸ் ஆஃப் ஆரிஜினில் பயோட்டிக், ஏபயோட்டிக். பேசிஸ் ஆஃப் எக்ஸாஸ்டபிலிட்டியில் ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள். ஓனர்ஷிப் பேசிஸில் இண்டிவிஜுவல், கம்யூனிட்டி, நேஷ்னல், இன்டர்நேஷ்னல். அதே மாதிரி பேசிஸ் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் பொட்டென்ஷியல், டெவலப்ட், ஸ்டாக்ட், ரிசோர்ஸ். இதெல்லாம் ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 2 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸில் என்ன மேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா,
vital human survival, maintaining quality of life, it led to major problems. இது வந்து கேட்பாங்க. What are the major problems related to overutilization of resources? ஸோ அது கேட்கலாம். ரிசோர்ஸஸ் ஆஃப் ஃப்ரீ கிஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், நிறைய யூஸ் பண்ணிட்டோம். அதனால் வாட் ஆர் ஆல் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு ஓவர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது கேட்டாங்க அப்படின்னா என்ன ஆன்சர் எழுதணும்? பாயிண்ட் நம்பர் 1, டெப்ளீஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். பாயிண்ட் நம்பர் 1 இஸ் டெப்ளீஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் சாட்டிஸ்ஃபையிங் கிரீட். இந்த கிரீடுங்கிறது இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். 2 இடத்துல கிரீடுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மகாத்மா காந்தியோட ஒரு டயலாக் இருக்கும், ரிசோர்ஸஸ் வந்து இட் இஸ் தேர் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் நீட் பட் நாட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் இருக்கும். அதுலேயே அந்த கிரீடை பற்றி பேசியிருப்பாங்க. கரெக்டாக? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ரிசோர்ஸஸை அழிச்சிட்டோம். செகண்ட் என்ன பண்ணுறோம், அக்யூமுலேட் பண்ணுறோம். டெப்ளீஷன் கீவேர்ட், அக்யூமுலேஷன் கீவேர்ட், இன்டிஸ்கிரிமினேட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கீவேர்ட். இந்த 3மே கீவேர்ட். நீங்கள் என்ன தான் எழுதினாலும் இந்த 3 கீவேர்ட் இல்லாமல் எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு டெப்ளீஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், கிரீடுனால ஃபியூ இண்டிவிஜுவல்ஸோட கிரீடுனால ரிசோர்ஸஸை அழிச்சிட்டோம், அதுதான் டெப்ளீஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இன் ஃபியூ ஹேண்ட்ஸ். அப்படின்னா என்ன, கொஞ்சம் பேர் கையில் மட்டும் ரிசோர்ஸஸ் வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் ரிசோர்ஸஸ் ஈக்குவலாக போய் கிடைக்கிறது இல்லை. இட் இஸ் இன் டர்ன் டிவைடட் த சொசைட்டி இன்டு 2 segments, ரிச் அண்ட் புவர் அப்படின்னு அது பிரிச்சிருக்கு. 3வது பார்த்தீங்கன்னா இன்டிஸ்கிரிமினேட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் லீடிங் டு எக்கலாஜிக்கல் கிரைசிஸ். என்னென்ன, குளோபல் வார்மிங், ஓசோன் லேயர் டெப்ளீஷன், என்வாயர்மெண்டல் பொல்யூஷன், லேண்ட் டிகிரடேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதுவே தனியான ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. வாட் ஆர் த ரிசல்ட்ஸ் ஆஃப் இன்டிஸ்கிரிமினேட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ்? What are the results of indiscriminate exploitation of resources அப்படின்னு கேட்டாங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1 global warming, பாயிண்ட் நம்பர் 2 ozone layer depletion, பாயிண்ட் நம்பர் 3 environmental pollution, பாயிண்ட் நம்பர் 4 land degradation. இதுவே 2 மார்க், ஏன் 3 மார்க்ல கூட கேட்கலாம். What is the impact or what is the result of indiscriminate exploitation of resources? Ecological crisis like global warming, ozone depletion, environmental pollution and land degradation. இந்த 4மே வந்து உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், ரிசோர்ஸ் டெப்ளீஷன் பண்ணக்கூடாது, இதெல்லாமே இருக்கும். சஸ்டைனபிள் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல் ஃபார்ம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இதில் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டோட டெஃபினேஷன் இங்கே இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த சஸ்டைனபிள் டெஃபினேஷனோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இல்லையா, இதவே 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் இட் அப்படின்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஷுட் டேக் பிளேஸ் வித்தவுட் டேமேஜிங் த என்வாயர்மெண்ட். கீவேர்ட் நம்பர் 1. திரும்ப சொல்கிறேன், டிஃபைனுன்னு கேட்டுட்டாங்கன்னா இந்த கீவேர்டு இல்லாமல் எழுதுனீங்கன்னா மார்க் தர மாட்டாங்க. கீவேர்ட் செஷன் நான் உங்களுக்கு வச்சுருக்கிறதே, என்கிட்ட நீங்கள் ஓன் வேர்ட்ஸ் எழுதலாமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கீவேர்டை தவிர மற்றதெல்லாம் நீங்கள் ஓன் வேர்டில் எழுதிக்கோங்க, ஆனால் கீவேர்டை மாற்றாமல் எழுதுங்க. புரிஞ்சுதா? ஃபைன். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுங்கிறது டெவலப்மெண்ட் ஷுட் டேக் பிளேஸ், பாயிண்ட் நம்பர் 1 வித்தவுட் டேமேஜிங் த என்வாயர்மெண்ட், அண்ட் டெவலப்மெண்ட் இன் ப்ரெசன்ட் ஷுட் நாட் காம்ப்ரமைஸ் த ஃபியூச்சர். இது கீவேர்ட் நம்பர் 2. இப்போ நான் பண்ணுற டெவலப்மெண்ட் ஃபியூச்சரை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ 2 விஷயம், என்வாயர்மெண்ட்டை நான் டேமேஜ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி இன்றைக்கி நான் பண்ணுற டெவலப்மெண்ட் ஃபியூச்சரை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் அதை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஃபைன். ஸோ இது 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ கேட்கலாம். டிஃபைன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இஸ் எனி டெவலப்மெண்ட் டூயிங் வித்தவுட் டேமேஜிங் த என்வாயர்மெண்ட் அண்ட் ஆல்சோ டுடேஸ் டெவலப்மெண்ட் ஷுட் நாட் காம்ப்ரமைஸ் த ஃபியூச்சர். கிளியர்? எஸ். ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் மறக்காமல் எழுதுங்க. ஃபியூச்சரோடு நிறுத்த வேணாம், ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் எழுதுங்க. இதில் ரியோ அர்த் சம்மிட்டில் என்ன கேட்கலாம் அப்படின்னா, இது எங்கே நடந்துச்சுன்னு கேட்கலாம். 1 மார்க்கில் கேட்கணுன்னா ரியோவில் நடந்துச்சு, ரியோ டி ஜெனிரோவில் நடந்துச்சு. எப்போ நடந்துச்சுங்கிறது 1992. இது 2 கேட்கலாம், எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அஜெண்டா 21னா என்னன்னு கேட்கலாம். அஜெண்டா 21ங்கிறது 21st செஞ்சுரியில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயந்தான் அஜெண்டா 21. இது என்ன அப்படின்னா டிக்ளரேஷன் சைன் பண்ணது, இந்த ரியோ அர்த் சம்மிட்டில் சைன் பண்ண டிக்ளரேஷன் தான் அது. அது எதுக்காக அப்படின்னா
21st சென்ச்சுரியில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த அஜெண்டா 21. ஸோ இதை பற்றி நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை. மேம் இதுலேருந்து கொஷின் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்பட தேவையில்லை. அடுத்தது ரிசோர்ஸ் பிளானிங். ரிசோர்ஸ் பிளானிங்னா என்ன அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ரிசோர்ஸ் பிளானிங் பற்றி என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன தான் பண்ணணும் ரிசோர்ஸ் பிளானிங்கில் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா சில ஸ்டேட்ஸில் ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது, சில ஸ்டேட்ஸில் ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, சில ஸ்டேட்டு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்குது, எல்லா ரிசோர்ஸும் அவங்ககிட்டயே இருக்குது, சில ஸ்டேட்டில் ரிசோர்ஸே கிடையாது. ஆனால் இந்த ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டை டிசைட் பண்ணுறது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மட்டுமே டிசைட் பண்ணுறதில்ல. சில ஸ்டேட் பார்த்திங்கன்னா எந்த ரிசோர்ஸும் இல்லாமல் ரிச்சாக இருக்காங்க, சில ஸ்டேட் எல்லா ரிசோர்ஸும் இருந்து புவராக இருக்காங்க. இது காரணம் என்னென்னா பிளானிங் ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். There are some regions which are self-sufficient. இது வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா resources are vital for development but resources are not the only reason for development. திரும்ப சொல்கிறேன், resources are vital for development but resources are not the only reason for development of a region. அப்படின்னா என்ன, ரிசோர்ஸஸ்ங்கிறது வேணும் தான் டெவலப்மெண்ட்டுக்கு, ஆனால் ரிசோர்ஸஸ் மட்டுமே ஒரு ரீஜனை டெவலப்டு ரீஜனாக மாற்றாது. அதை வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் இதெல்லாம் எழுதணும். என்னெல்லாம் எழுதணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ரிசோர்ஸஸ் சில ஸ்டேட்ஸ் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க, சில ஸ்டேட்டில் அக்யூட் ஷார்ட்டேஜ் ஆஃப் சம் வைட்டல் ரிசோர்ஸஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷில் பார்த்தீங்கன்னா ரிச் இன் மினரல்ஸ் அண்ட் கோல் டெபாசிட். இதெல்லாம் நீங்கள் மினரல்ஸ் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸில் படிப்பீங்க. ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷில் ரிச் இன் மினரல்ஸ் அண்ட் கோல் டெபாசிட் இருக்கும். அருணாச்சல் பிரதேஷில் பார்த்தீங்கன்னா வாட்டர் நிறையா இருக்கும் ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. ராஜஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா சோலார் அண்ட் விண்ட் எனர்ஜி இருக்கும் பட் வாட்டர் இருக்காது. ஏன்னு நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு ஃபுல்லாக டெசர்ட். லடாக்கில் பார்த்தீங்கன்னா கோல்ட் டெசர்ட் ஆஃப் லடாக்கில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் கண்ட்ரியை விட்டு தள்ளி இருக்கும். இங்கே கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் தண்ணி இருக்காது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தண்ணியும் இருக்காது. அவங்க என்ன சொல்ல வராங்க, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கரில் மினரல்ஸ் ஜாஸ்தி, புரிஞ்சுதா, மினரல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், கோல் டெபாசிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அருணாச்சல் பிரதேஷில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இருக்காது. ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னு வைங்களேன் சோலார் விண்ட் எனர்ஜி இருக்கும் ஆனால் வாட்டர் இருக்காது, புரிஞ்சுதா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோல் டெசர்ட் ஆஃப் லடாக் வந்து மற்ற இடத்த விட்டு தள்ளி இருக்கும் மொத்தமாக. இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஒவ்வொரு ரிசோர்ஸஸ் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ்டு ரிசோர்ஸ் பிளானிங் பண்ணணும். இதில் என்னென்ன ஸ்டேட்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அருணாச்சல் பிரதேஷில் இதில் விச் ஆர் த ஃபாலோயிங் ரிசோர்ஸஸ் ஆர் அபண்டன்ட் இன் அருணாச்சல் பிரதேஷ்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு எழுதணும், புரிஞ்சுதா. விச் ஆர் த ஃபாலோயிங் ரிசோர்ஸஸ் ஆர் அபண்டன்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஷுட் ரைட் வாட்டர் ரிசோர்ஸஸ். ஃபைன். அடுத்தது ஸோ இப்போ என்னென்னா ரிசோர்ஸ் பிளானிங்னா என்ன பண்ணணும், இந்தியாவில் ரிசோர்ஸ் பிளானிங் எப்படி பண்ணுறாங்க, இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். 5 மார்க்லேயோ 1 மார்க் 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ ஜென்ரலாக 5 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் ரிசோர்ஸ் பிளானிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு ஒருவேளை 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன், இவால்விங் அ பிளானிங் ஸ்ட்ரக்சர், மேட்சிங் த ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பிளான்ஸ், இந்த மாதிரி எழுதினா போதும். பட் இதுவே நீங்கள் 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் எழுதிதான் ஆகணும். ரிசோர்ஸ் பிளானிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 3 பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஐடென்டிஃபைங் அண்ட் இன்வென்ட்ரி ஆஃப் ரிசோர்ஸஸ் அக்ராஸ் த ரீஜன். ஸோ ஒரு கண்ட்ரியில் எங்கெங்கே என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இன்வென்ட்ரி ஆஃப் ரிசோர்ஸஸ் அக்ராஸ் த ரீஜன் ஆஃப் த கண்ட்ரி, பாயிண்ட் நம்பர் 1. இதில் பார்த்தீங்கன்னா சர்வேயிங் இருக்கும், மேப்பிங் இருக்கும், குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் எஸ்டிமேஷன் இருக்கும், மெஷர்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்கும். இது ஒன்னொன்றுமே தனித்தனி 2 மார்க்கில் கேட்கலாம். ஜென்ரலாக ஐடென்டிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸில் என்னென்ன பண்ணுவோம், மேப்பிங் பண்ணுவோம், சர்வேயிங் பண்ணுவோம், மேப்பிங் பண்ணுவோம், குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் எஸ்டிமேஷன் பண்ணுவோம், மெஷர்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் பண்ணுவோம். இதுவே தனித்தனியாக என்னது உங்களுக்கு 2 மார்க்கு 3 மார்க்கில் கேட்கலாம் தனித்தனியாக. அடுத்து இவால்விங் அ பிளானிங் ஸ்ட்ரக்சர், அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா
எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், ஸ்கில்லிங் இன்ஸ்டிடியூஷன் என்னது, இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. சரி ஓகே, இப்போ ரிசோர்ஸஸ் இருக்குது, இந்த ரிசோர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பிளான் பண்ணும். ஃபஸ்ட்டு நான் ரிசோர்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஜார்க்கண்டில் கோல் இருக்குது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு போய் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோன்னா ஓகே, நான் அந்த கோலை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ண போகிறேன். புரிஞ்சுதா? எங்கெல்லாம் நான் கோல் யூஸ் பண்ண முடியும்னு பிளான் பண்ண போகிறேன். மூணாவது, நம்ம கண்ட்ரியோட மற்ற விஷயங்களுக்கும் இந்த ரிசோர்ஸையும் நான் எப்படி லிங்க் பண்ண போகிறேன். ஃபைனலி வாட் ஐ எம் கோயிங் டு டூ, மேட்சிங் த ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பிளான். இப்போ ஜார்க்கண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. கோல் இண்டஸ்ட்ரி எங்கே இருக்கோ, அயன் ஓர் எங்கே இருக்கோ பக்கத்துலேயே ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வச்சுருப்பாங்க. இதை நான் மேட்ச் பண்ணுறேன். இங்கே அயன் இருக்குது, ஓகே இங்கே கோல் இருக்குது, நான் இப்போ இங்கே கொண்டு போய் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வைக்கிறேன். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் எனக்கு நல்லா காசு வரும். ஸோ ஃபஸ்ட் ஐம் ஃபைண்டிங் த ரிசோர்ஸஸ், ஐடென்டிஃபைங் த ரிசோர்ஸஸ், தென் வாட் ஐம் டூயிங், ஐம் பிளானிங் ஃபார் த ரிசோர்ஸஸ், தென் ஐம் மேட்சிங் த பிளான்ஸ் வித் த நேஷனல் பிளானிங்க்கு அதை நான் மேட்ச் பண்ணுறேன். இந்த 3 விஷயம் தான் என்னென்னா பிளானிங். ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த 3 விஷயம் வரும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளான்லேயே வந்து இந்த ரிசோர்ஸ் பிளானிங் வந்து நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் இஸ் நெசசரி கண்டிஷன். இதை அப்படியே கொடுத்து உங்களை வந்து என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து ஒரு கொஷினாக கொடுத்து 5 மார்க் எழுத சொல்லுவாங்க. ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்கிறது நெசசரி தான், பட் மியர் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் மட்டுமே வந்து ஒரு ஸ்டேட் டெவலப்டா இல்லையான்னு டிசைட் பண்ணாது அப்படின்னு கொடுத்துட்டு, can you name some resource rich state, economically backward rich. இப்போ ஜார்க்கண்ட்லாம் எடுத்திங்கன்னா, ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர்லாம் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ரிச், ஆனால் அதெல்லாம் எக்கனாமிக்கலி பேக்வர்ட். புரிஞ்சுதா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிள் எழுதலாம். அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் காலனைசேஷன், அதுவுமே என்னது, நமக்கு ரிச் ரிசோர்ஸஸ் இருக்குங்கிற ப்ரூஃப் வந்து என்னதுன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் காலனைசேஷன். கரெக்டாக? ஸோ அதையும் நீங்கள் என்ன எழுதலாம், அதை ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். ஓகே, இந்தியாவில் வந்து டெவலப்மெண்ட் இதெல்லாமே இருக்குது. குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. கடைசியில் கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், இந்த ரிசோர்ஸஸை நம்ம எப்படி கன்சர்வ் பண்ண போகிறோம். அதில் தான் இந்த காந்திஜி சொன்ன விஷயம். காந்திஜி வாஸ் வெரி ஆப்ட் வாய்ஸிங் ஹிஸ் கன்சர்ன். ஸோ இதை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இது யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. இதில் காந்திஜி தான் சொன்னாருங்கிறதே ஒரு 1 மார்க். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதை யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. தெர் இஸ் இனஃப் ரிசோர்ஸஸ் ஃபார் எவ்ரிபடிஸ் நீட் பட் நாட் ஃபார் எனிபடிஸ் கிரீட். எல்லாத்தோட தேவைக்கும் இங்கே ரிசோர்ஸஸ் இருக்குது, ஆனால் யாரோட பேராசைக்கு இங்கே ரிசோர்ஸஸ் கிடையாது. ஸோ கொஞ்சம் பேரோட பேராசைனால நம்மளுக்கு நிறைய இஷ்யூஸ் நடக்குது. நம்ம அங்கே பார்த்தோம்ல, இங்கே இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரிசோர்ஸ் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 பாயிண்ட் பார்த்தோமா. இங்கே பார்த்தோம்ல, டெப்ளீஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், அக்யூமுலேஷன் பிகாஸ் ஆஃப் ஃபியூ ஹேண்ட்ஸ். இதெல்லாம் எதனால் நடக்குது, எல்லாரோட கிரீடுனால நடக்கிற ஒரு விஷயம். ஸோ மகாத்மா காந்திஜி என்ன சொல்கிறாரு, ஸோ இது யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். இனஃப் ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் நீட் பட் நாட் ஃபார் எவ்ரி ஒன்ஸ் கிரீட் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்பாங்க. மகாத்மா காந்திஜி அப்படின்னு நம்ம சொல்லணும். புரிஞ்சுதா? ஸோ அக்கார்டிங் டு ஹிம், கிரீடி அண்ட் செல்ஃபிஷ் இண்டிவிஜுவல்ஸ், exploitative nature of modern technology are the root cause of resource depletion. What is the root cause of resource depletion அப்படின்னு உங்களுக்கு 2 மார்க்ல கேட்டாங்கன்னா, greedy, selfish individuals and exploitative nature of modern technology is the cause of resource depletion அப்படின்னு நீங்கள் எழுதலாம். புரிஞ்சுதா? அடுத்தது என்ன அப்படின்னா லேண்ட் ரிசோர்ஸஸ். இப்போ தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா லேண்ட் ரிசோர்ஸஸை பற்றி பார்க்க போகிறோம். லேண்ட் வந்து நம்மளுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டினில் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லேண்ட் ரிசோர்ஸஸ்ன்னு கேட்கலாம். வை லேண்ட் ரிசோர்ஸஸ் இம்பார்ட்டன்ட், ஏன் லேண்ட் ரிசோர்ஸஸ் ரொம்ப வேணும்னு நம்ம நினைக்கிறோம். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லேண்ட் ரிசோர்ஸ்ன்னு கேட்டாங்க அப்படின்னா, we have to talk about that land is a natural resource. It supports natural vegetation, wildlife, human life, economic activities, transport, communication system. இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமே நேச்சுரல் ரிசோர்ஸ், நேச்சுரல் வெஜிடேஷன், வைல்ட் லைஃப், ஹியூமன் லைஃப், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன். இந்த 6 பாயிண்ட்டு நீங்கள் எழுதலாம். ஸோ இதெல்லாமே வந்து என்னது, லேண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். லேண்ட் இஸ் அன் அசெட் ஆஃப் ஃபைனைட் மேக்னிடியூட், தேர்ஃபோர் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் லேண்ட் என்னென்ன ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் கீழே லேண்ட் இருக்குது, 43% பிளெயின்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவில் மேக்ஸிமம் என்ன லேண்டு நம்மளுக்கு 43% பிளெயின்ஸ் இருக்குது. 30% மவுண்டைன்ஸும் 27% பிளாட்யூஸும் இருக்குது. ஃபைன். ஸோ இது வந்து ஒரு 1 மார்க்காக கேட்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் லேண்ட் நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா பிளெயின்ஸாக இருக்குது. அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயம். புரிஞ்சுதா?
நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட லேண்ட் யூட்டிலைசேஷன், இது வந்து 1 மார்க்லயோ 2 மார்க்லயோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லேண்ட் யூட்டிலைசேஷன் பர்பஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன மேம் லேண்ட் யூட்டிலைசேஷன் பர்பஸஸ் அப்படின்னா, இந்தியாவில் இருக்க லேண்டை எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், வாட் ஆர் ஆல் த யூசஸ் ஆஃப் இந்தியாஸ் லேண்ட் அப்படிங்கிறதா லேண்ட் யூட்டிலைசேஷன் பர்பஸஸ். இதுல இருந்து உங்களுக்கு முக்கியமான 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. இல்லை அப்படின்னா சப்போஸ் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சா 5 மார்க்லயுமே இந்தியாவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லேண்ட் யூட்டிலைசேஷன் பர்பஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி கேட்குறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் லேண்ட். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் லேண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிறது வந்து ஃபாரஸ்ட். ஸோ அது ஒன்றும் இல்லை, இந்தியாவில் இருக்க மொத்த லேண்டை எதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட். ஸோ இந்தியாவில் வந்து சில லேண்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃபாரஸ்ட், அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டுங்கிறது நம்ம செகண்ட் லெசனில் பார்ப்போம். ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெசனில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட். செகண்ட் வந்து லேண்ட் நாட் அவைலபிள் ஃபார் கல்டிவேஷன். ஸோ ஜென்ரலாக அக்ரிகல்ச்சர் பண்ணுவோம், அக்ரிகல்ச்சர் பண்ணாத லேண்ட்ஸ் எல்லாம் என்னவா இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா பேரன் அண்ட் வேஸ்ட்லேண்ட். பேரன்னா என்னன்னா அதுல கல்டிவேஷனே பண்ண முடியாது, வேஸ்ட்லேண்ட் இது ரெண்டுலையுமே கல்டிவேஷனே பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது, அதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் அக்ரிகல்ச்சர் யூசஸ்க்காக நம்ம பண்ணுவோம். என்னன்னா ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, ஃபேக்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, இதெல்லாம் நான் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ல வரும். பேரன் வேஸ்ட்லேண்ட் கிடையாது. இதெல்லாம் லேண்டெல்லாம் நல்ல லேண்டு தான், ஆனால் அதை நான் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும். எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங்ஸ், ரோட்ஸ், ஃபேக்ட்ரிஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்கல்டிவேட்டட் லேண்ட். இதில் வந்து ஃபாலோ லேண்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ அன்கல்டிவேட்டட் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்கல்டிவேட்டட் லேண்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்மனன்ட் பாஸ்டர்ஸ் அண்ட் கிரேசிங் லேண்ட். இது வந்து மாடு மேய்க்கிறதுக்கு, ஆடு மேய்க்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற லேண்ட். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கடைசியில் நான் சம்மரைஸ் பண்ணுவேன், பயப்படாதீங்க. ஸோ பக்கத்தில் ஃபேக்ட் நோட் எல்லாம் வச்சுக்கோங்க, மறக்காமல் எழுதிக்கோங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா அன்கல்டிவேட்டட் லேண்ட், ஃபாலோ லேண்டு இதில் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. இந்த லேண்டில் 3 டைப்பாக அந்த அன்கல்டிவேட்டட் லேண்டை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பர்மனண்ட்டாக அதை கிரேசிங் லேண்டாக வச்சுருக்காங்க, அதில் வேறு எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டாங்க, புல் வளர்ப்பாங்க, அதை வந்து ஆடு மாடு வந்து மேயறதுக்காக அந்த லேண்டை வச்சுருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஷலேனியஸ் ட்ரீ கிராப்ஸ். இது வந்து நெட் சோன் ஏரியாவில் இன்க்ளூட் ஆகாது. மிஷலேனியஸ் ட்ரீ கிராப்ஸ் குரூப்ஸ், இதில் வந்து சில ட்ரீ, அதாவது இது வந்து நெட் சோன் ஏரியாவில் வராது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள் வளர்க்குறதுக்குன்னே வச்சுருப்பாங்க, புரிஞ்சுதா? இது வந்து நெட் சோன் ஏரியாவில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது கல்ச்சரபிள் வேஸ்ட்லேண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்ச்சரபிள் வேஸ்ட்லேண்ட்னா என்னன்னா 5 அக்ரிகல்ச்சர் இயர்ஸுக்கு எந்த ஒரு விவசாயமே பண்ணாம சும்மா வச்சிருக்க லேண்ட். அங்க நம்மளால விவசாயம் பண்ண முடியும், ஆனா ஏதோ ஒரு ரீசனால 5 வருஷத்துக்கு, மினிமம் 5 வருஷத்துக்கு அங்க கல்டிவேஷனே பண்ணல அப்படின்னா அதை கல்ச்சரபிள் வேஸ்ட்லேண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இன் ஜென்ரல் வேஸ்ட்லேண்ட்னா என்ன, நம்ம அங்க கல்ச்சரே பண்ணல, அக்ரிகல்ச்சர் பண்ணல, அதுதான் இங்க வரும். லேண்ட் நாட் அவைலபிள் ஃபார் கல்டிவேஷன்ல வரும். அதுல பேரன் அண்ட் வேஸ்ட்லேண்ட். பேரன்னா அதுல எந்த ஃபர்டிலைசரும் கிடையாது, அதுல வந்து கிராப்ஸ் வளராது. வேஸ்ட்லேண்ட்னா அக்ரிகல்ச்சரே பண்ணாம ரொம்ப வருஷம் போட்டிருக்காங்க. இதுலயே கல்ச்சரபிள் வேஸ்ட்லேண்ட்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா 5 வருஷத்துக்கு அக்ரிகல்ச்சர் பண்ணாம வச்சிருந்தாங்கன்னா அதை கல்ச்சரபிள் வேஸ்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோர் தென் 5 இயர்ஸா அங்கே அக்ரிகல்ச்சரே பண்ணல அப்படின்னா அதை கல்ச்சரபிள் வேஸ்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன இருக்குன்னா ஃபாலோ லேண்ட்ஸ். வாட் இஸ் திஸ் ஃபாலோ லேண்ட்ஸ் அப்படின்னா கரண்ட் ஃபாலோ. இதுல 2 இருக்கு, கரண்ட் ஃபாலோ, அதர் தென் கரண்ட் ஃபாலோ. கரண்ட் ஃபாலோனா என்ன அப்படின்னா 1 அக்ரிகல்ச்சர் இயருக்கு அதில் எந்த கல்டிவேஷனும் பண்ணல, அதில் கல்டிவேஷன் பண்ண முடியும், ஆனால் 1 வருஷத்துக்கு மட்டும் கல்டிவேஷன் பண்ணலை அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்ச்சரபிள் கரண்ட் ஃபாலோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர் தென் கரண்ட் ஃபாலோங்கிறது 1 to 5 அக்ரிகல்ச்சர் இயர்ஸ் தான் அதர் தென் கரண்ட் ஃபாலோ. ஸோ நான் சம்மரைஸ் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. 1 வருஷத்துக்கு, இது நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஓகே, ஸோ 1 இயருக்கு நான் அதில் எந்த கல்டிவேஷனும் பண்ணலன்னா இது கரண்ட் ஃபாலோவில் வருது. 1 இயர்லேருந்து 5 இயர்ஸ்க்கு நான் எந்த கல்டிவேஷனும் பண்ணலன்னா அதர் தென் கரண்ட் ஃபாலோவில் வருது. ஒருவேளை 5 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு, மோர் தென் 5 இயர்ஸ்னா இது கல்ச்சரபிள் வேஸ்ட்லேண்ட்ல வருது, புரிஞ்சுதா?
ஸோ ஒரு வருஷத்துக்கு திரும்பவும் சொல்றேன், கண்ணை மூடிட்டு நல்லா லெசன் பண்ணுங்க. ஒரு வருஷத்துக்கு நான் வந்து எந்த கல்டிவேஷனும் பண்ணல, லெஸ் தென் 1 இயர், 0 to 1 இயருக்கு நான் கல்டிவேஷனே பண்ணலன்னா அது கரண்ட் டு ஃபாலோ. ஒரு வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் நான் கல்டிவேஷனே பண்ணலன்னா அதர் தென் கரண்ட் டு ஃபாலோ. இதுவே 5 வருஷத்துக்கு மேல நான் கல்டிவேஷன் பண்ணல அப்படின்னா கல்ச்சரபிள் வேஸ்ட்லேண்ட். ஸோ அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும், இந்த 3 லேண்ட்லயுமே அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். ஆனா ஏதோ ஒரு ரீசனால நான் அக்ரிகல்ச்சர் பண்ணல அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா கல்ச்சரபிள் வேஸ்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னா நெட் சோன் ஏரியா. அது என்ன மேம் நெட் சோன் ஏரியா அப்படின்னா physical extent of land on which crops are sown, harvested. அதுதான் நெட் சோன் ஏரியா. அதாவது ஒரு வருஷத்துல எங்கெல்லாம் வந்து கல்டிவேஷன் நடந்திருக்கோ, எங்கெல்லாம் அக்ரிகல்ச்சர் நடந்திருக்கோ அதை வந்து நெட் சோன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேண்ட்லயே ஒரு ஒரு வருஷத்துல வந்து 2-3 தடவை மோர் தென் ஒன்ஸ் இன் அன் அக்ரிகல்ச்சர் இயர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளஸ் நெட் சோன் ஏரியாஸ் கால்ட் அஸ் கிராஸ் கிராப்டு ஏரியா. அதாவது சில லேண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு லேண்ட் இருக்கு, பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்கு, அந்த பீஸ் ஆஃப் லேண்ட்ல ஒரு வருஷத்துலயே 3 தடவை அக்ரிகல்ச்சர் பண்றாங்க. கொஞ்சம் ஒரு தடவை 3 தடவை அக்ரிகல்ச்சர் பண்றாங்கன்னா இதை கிராஸ் கிராப்டு ஏரியாக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. ஓவராலா ஓகே 5 ஏக்கர்ல கல்டிவேஷன் பண்றாங்க அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெட் சோன் ஏரியால வரும். அந்த 5 ஏக்கர்லயே 3 தடவை 4 தடவை நம்ம ஹார்வெஸ்ட் எடுக்கிறோம். அது என்னென்ன கிராப் போடுறோங்கிறத பொறுத்து மாறும். ஏன்னா சில கிராப் 3 மாசத்துலயே ஹார்வெஸ்ட் எடுக்க முடியும், சில கிராப் 6 மாசம் ஆகும். ஸோ ஒரு அக்ரிகல்ச்சர் இயர்ல எத்தனை தடவை நான் கிராப்பிங் பண்றேன் அப்படிங்கிறத நெட் சோன் ஏரியாவோட சேர்த்தேன்னா அதை கிராஸ் கிராப்டு ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கிராஸ் கிராப்டு ஏரியா. ஏரியா சோன் மோர் தென் ஒன்ஸ் இன் அன் அக்ரிகல்ச்சர் இயர் பிளஸ் நெட் சோன் ஏரியா இஸ் நோன் அஸ் கிராஸ் கிராப்டு ஏரியா. ஸோ ஒரு வருஷத்துல ஒரு தடவை நான் கல்டிவேஷன் பண்றத நெட் சோன் ஏரியான்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல ஒரு வருஷத்துல மோர் தென் ஒன் டைம் வி வில் பி டூயிங் கல்டிவேஷன். இதையும் இந்த நெட் சோன் ஏரியாவும் ஆட் பண்ணனா எனக்கு கிராஸ் கிராப்டு ஏரியா வரும். ஸோ இந்த 5th பாயிண்ட்ல இருக்கு இல்லையா, இது வந்து 2 மார்க்லயோ 1 மார்க்லயோ டிஃபரன்ஸ் பிட்வீன் மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து 2 மார்க் 1 மார்க் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறக்காம ரெடி ஆயிக்கோங்க. கிளியரா? எஸ். பாருங்க, நெட் சோன் ஏரியா, கிராஸ் கிராப்டு ஏரியா 2 மார்க்ல கேட்கலாம். இல்லைன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 மார்க்ல கேட்கலாம். இல்லைன்னா 1 மார்க்ல வந்து ஏதாவது ஒரு டெஃபினிஷனை கொடுத்துட்டு இது நெட் சோன் ஏரியாவா கிராஸ் கிராப்டு ஏரியாவான்னு கேட்கலாம். கீவேர்டு என்ன இதுல? physical extent of land on which crops are sown, harvested is known as net zone area. Grass crop ஏரியால கீவேர்டு என்னன்னா more than once in a year. அதுதான் கீவேர்டு. இந்த more than once in a yearன்னு பாத்தீங்கன்னாவே அது கிராஸ் கிராப்டு ஏரியான்னு அர்த்தம். நெட் சோன் ஏரியால மோர் தென் ஒன்ஸ் அவங்க இயர் பத்தி பேசவே மாட்டாங்க. எங்கெல்லாம் நீங்க கல்டிவேஷன் பண்றீங்களோ அதெல்லாம் நெட் சோன் ஏரியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிராஸ் கிராப்டு ஏரியால தான் ஒரு வருஷத்துல ஒரு தடவைக்கு மேல கல்டிவேஷன் நீங்க பண்ணிருப்பீங்க அப்படிங்கறதே அவங்க பேசுறாங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், லேண்ட் யூஸ் பேட்டர்ன் இன் இந்தியா. ஸோ லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றோங்கிறது நிறைய விஷயத்த பொறுத்து இருக்கும். ஸோ யூஸ் ஆஃப் லேண்ட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, இது வந்து 2 மார்க்ல கேட்பாங்க. என்ன மேம் சொல்றீங்க, இந்த பேராகிராஃப் 2 மார்க்ல கேட்பாங்களா அப்படின்னா கேட்பாங்க. அதாவது ஒரு லேண்டா நான் என்னவா யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். புரிஞ்சுதா நான் சொல்றது? இப்போ தமிழ்நாடுல சென்னையில ஒரு லேண்ட் இருக்குன்னு வைங்களேன், சென்னையில ஒரு மெயினான ஏரியால ஒரு லேண்ட் இருக்குன்னா நாங்க அக்ரிகல்ச்சர் பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணுவேன், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். இதுவே பாத்தீங்கன்னா அது அப்படியே மெயின் ரோட்லயே இருக்கு அப்படின்னா அங்க நான் வீடு கட்ட மாட்டேன். பில்டிங்லயே என்ன பில்டிங் கட்ட போறேன்னு இருக்கு, மால் கட்ட போறேனா, வீடு கட்ட போறேனா, ஸ்கூலா, காலேஜா. ஸோ அந்த மாதிரி லேண்டு எந்த இடத்துல இருக்கு, எந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ல இருக்கு, நிறைய விஷயம் அந்த லேண்ட் எதவா நான் யூஸ் பண்ண போறேங்கிறத டிசைட் பண்ணும். அது எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோபோகிராஃபினா அது பிளெயின்ஸ்ல இருக்கா, மவுண்டன்ஸ்ல இருக்கா, பிளாட்யூல இருக்கா அப்படிங்கிறது டிசைட் பண்ணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, கிளைமேட்டிக் கண்டிஷன். அங்க மழை பெய்யுமா பெய்யாதா, வெயில் ஜாஸ்தியா இருக்குமா, குளிர் ஜாஸ்தியா அடிக்குமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தது சாயில் டைப். என்ன சாயில் டைப் சார், நான் அக்ரிகல்ச்சரே பண்றேன்னாலும் அங்க பிளாக் சாயில் இருந்தா நான் காட்டன் கல்டிவேஷன் பண்ணுவேன், அங்க ரெட் சாயில் இருந்தா வேற கல்டிவேஷன் பண்ணுவேன், அலுவியல் சாயில்னா ரைஸ். அந்த மாதிரி என்ன சாயில் டைப் அப்படிங்கிறதும், அது தாண்டி ஹியூமன் ஃபேக்டர்ஸ் என்ன, பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளோ இருக்கு, பாப்புலேஷன் டென்சிட்டி நிறைய இருக்கிற ஏரியால நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனா எனக்கு வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தி
அங்கே போய் நான் அக்ரிகல்ச்சர் பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் கம்மி, அந்த மாதிரி. அடுத்து டெக்னாலஜிக்கல் கேப்பபிலிட்டி, அதே மாதிரி கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ், அதுவும் இருக்கு இல்லையா. நான் அங்கே கோயில் கட்ட போறேனா இல்லை வந்து அந்த லேண்டை என்னவா யூஸ் பண்ண போறேன். ஸோ 6 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா 3 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஸோ ஒரு லேண்டை நான் என்னவா யூஸ் பண்ணுறேங்கிறது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். டோப்போகிராஃபி, கிளைமேட்டு, சாயில் டைப்பு, பாப்புலேஷன் டென்சிட்டி, டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அங்கே எப்படி இருக்கு, கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் எப்படி இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த டிபெண்ட் பண்ணி தான் நான் ஒரு லேண்டை என்னவா யூஸ் பண்றேன். ஸோ லேண்ட் அப்படிங்கிற ரிசோர்சஸ் எதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது இவ்வளோ ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து லேண்ட் யூசஸ், இந்தியாவில் எதெல்லாம் லேண்ட் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம பார்த்தோம்ல டைப்ஸ் ஆஃப் லேண்ட் பார்த்தோம்ல, அதெல்லாம் ஃபாரஸ்ட், பேரன் அன்கல்ச்சரபிள் வேஸ்ட் லேண்ட், இதெல்லாமே தான். பாருங்க, ஃபாலோ அதர் தென் கரண்ட் ஃபாலோ. என்ன கரண்ட் ஃபாலோ என்ன சொன்ன, 1 இயருக்கு நோ அக்ரிகல்ச்சர் இருந்தா அது கரண்ட் ஃபாலோ. இதுவே ஃபாலோ அதர் தென் கரண்ட் ஃபாலோங்க 1 to 5 years நான் எந்த அக்ரிகல்ச்சரும் பண்ணல அப்படின்னா அது எதுல வரும், ஃபாலோ அதர் தென் கரண்ட் ஃபாலோ வரும். கல்ச்சரபிள் வேஸ்ட் லேண்டுங்கிறது 5 இயர்ஸ்க்கு மேல, மோர் தென் 5 இயர்ஸ் நான் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணல அப்படின்னா அது வந்து கல்ச்சரபிள் வேஸ்ட் லேண்டுக்குள்ள வரும். இந்த இடத்துல நீங்க இதை எழுதி வச்சுக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டால் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஸோ பேரன் அப்படின்னா அதை நீங்க எந்த அக்ரிகல்ச்சரும் பண்ண முடியாது. அன்கல்ச்சரபிள் வேஸ்ட் லேண்ட் அப்படிங்கிறது அகெயின் நீங்க வந்து கல்ச்சரபிள் வேஸ்ட் லேண்ட்னா மோர் தென் 5 இயர்ஸ். அன்கல்ச்சரபிள் வேஸ்ட் லேண்டுங்கிறது இங்க அக்ரிகல்ச்சரே பண்ண முடியாது, ஏன்னா சாயில்ல ஃபர்டிலிட்டி கிடையாது. புரிஞ்சுதா? பட் கல்ச்சரபிள் வேஸ்ட்னா நீங்க அக்ரிகல்ச்சர்லாம் பண்ண முடியும், ஆனா ஏதோ ஒரு ரீசனால 5 வருஷத்துக்கு மேல உங்க அக்ரிகல்ச்சர் பண்ணல. அதுதான். ஸோ எல்லாம் 1 மார்க்ல கேட்டாங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அது கரெக்டா பார்த்துக்கோங்க. கிளியர்? எஸ். ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர்ல இருந்து இது வந்திருக்கு இந்த பிக்சர். ஓகே. ஸோ டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியா ஆஃப் இந்தியா என்னன்னு கேட்கலாம். 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். 1 மார்க். ஸோ டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியா ஆஃப் இந்தியா என்ன, 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இதில் லேண்ட் யூஸ் டேட்டா வந்து 93% தான் இருக்கான். மிச்ச 7% லேண்ட் நம்ம என்னவா யூஸ் பண்றோங்கிற டேட்டா நம்மளுக்கு கிடையாது. வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு. என்னென்ன ரீசன்னா, சில நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் நம்ம அங்கே போயிட்டு எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். சில ஸ்டேட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் சைனா அண்ட் பாகிஸ்தான் ஆக்குபைடா இருக்கு. ஸோ நம்மளால அங்கே போயிட்டு சர்வே பண்ண முடியல, அதனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த லேண்ட் அண்டர் பெர்மனன்ட் பாஸ்டரும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து பாப்புலேஷன் வந்து பாஸ்டர் லேண்ட் நம்ம கூட்டிட்டு போயிட்டு ஐ மீன் கேட்டில் பாப்புலேஷன் நம்ம அங்கனால கூட்டிட்டு போயிட்டு ஃபுட் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கணும், வாட் இஸ் சம்திங் வி ஷுட் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாயில். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா லேண்ட் டிகிரடேஷன். ஸோ இப்போ நம்ம நிறையா பார்த்தோம், என்னென்ன மாறி இருக்கு எல்லாமே பார்த்தோம். இதில் லேண்ட் டிகிரடேஷன் அப்படின்னா என்ன, இந்த லேண்ட் டிகிரடேஷனுக்கு காசஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஸோ லேண்ட் டிகிரடேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் அவர் பேசிக் நீட்ஸ், ஃபுட், ஷெல்டர் அண்ட் கிளாத்திங் வந்து லேண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், we are causing damage to the land. So how we are causing damage to the land, இதெல்லாம் தான். What are all the human activity that is leading to damage of land, இல்லனா land degradation, causes of land degradation அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் தான் நீங்க எழுதணும். பாயிண்ட் நம்பர் 1, deforestation. deforestation அப்படின்னா என்னது, cutting of trees, அதான் deforestation. பாயிண்ட் நம்பர் 2, ஓவர் கிரேசிங் பண்றோம் நம்ம. கரெக்டா? ஸோ டிஃபாரஸ்டேஷன் பண்றோம், ஓவர் கிரேசிங் பண்றோம், அது ரெண்டுமே பெரிய தப்பு. அது இல்லாம நம்ம மைனிங் வேற பண்றோம் அண்ட் குவாரிங். மைனிங், குவாரிங், ஃபைன். ஸோ மைனிங்கிறது என்னன்னா சாயில் சர்ஃபேஸ்க்கு அடியில் இருக்கிற பொருளை எடுக்கிறது, கோல்டு, டைமண்டு, இந்த மாதிரி விஷயத்த நிலத்துக்கு அடியில தோண்டி எடுக்கிறத மைனிங்னு சொல்லுவோம். கோல், பெட்ரோலியம் இதெல்லாமே. குவாரிங்கிறது நிலத்துக்கு மேல, ஸோ நிலம் இருக்கு, அதுக்கு மேல இருக்கிற கல், ராக்கெல்லாம் எடுக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா குவாரிங்னு சொல்லுவாங்க. ஸோ 4 விஷயம். வாட் ஆர் த 4 மேஜர் காசஸ் ஆஃப் லேண்ட் டிகிரடேஷன்னா டீஃபாரஸ்டேஷன், ஓவர் கிரேசிங், மைனிங், குவாரிங். இது எல்லாமே சாயில் எரோஷனையும் காஸ் பண்றோம். காசஸ் ஆஃப் சாயில் எரோஷன்லையும் நீங்க தாராளமாக இதை எழுதலாம். அட் த சேம் டைம் லேண்ட் டிகிரடேஷன் கேட்டாலும் இதை நீங்க தாராளமாக எழுதலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. மைனிங் சைட்ஸ் ஆர் அபண்டன்ட் ஆஃப்டர் த எக்ஸ்கவேஷன் ஒர்க். இதனால என்ன ஆகுது அப்படின்னா
இது டீப் ஸ்கார். நம்ம உடம்புலலாம் தழும்பு இருக்குல்ல, நம்ம உடம்புலலாம் எங்கேயாவது கட் ஆயிடுச்சு தெரியாம அப்படின்னா அது தழும்பு ஃபார்ம் ஆகும், ஸ்கார் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரிதான் லேண்டுக்குன்னு சொல்றாங்க. லேண்ட்லயுமே ஸ்கார் ஃபார்ம் ஆகும். திரும்ப அதனால ரெக்கவர் ஆக முடியாத நிலைமைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து சில ஸ்டேட்ஸ்ல அவங்க எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. லேண்ட் டிகிரேடேஷன் ஆனதுக்கான எக்ஸாம்பிள் சில ஸ்டேட்ஸ்ல இருக்கு. எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்க சொல்லலாம். ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ஒடிசா, இங்கெல்லாம் டீஃபாரஸ்டேஷன் பண்ணாங்க. எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மினரல்ஸ் இருக்கும். இந்த ஜார்க்கண்ட், ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ்லாம் மினரல்ஸ் ஜாஸ்தி. ஜார்க்கண்ட்ல தான் நம்மளுக்கு வந்து அயனோர், கோல் மைன்ஸ் இதெல்லாமே அங்கதான் இருக்கு. அதனால ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டீஃபாரஸ்டேஷன் நிறைய பண்ணுவாங்க மைனிங் ஆக்டிவிட்டிக்காக. அது இல்லாம குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிராலாம் ஓவர் கிரேசிங் ஜாஸ்தி. ஸோ இதுவும் கேட்கலாம், ஓவர் கிரேசிங் எந்த ஸ்டேட்ஸ்லாம் ஜாஸ்தி, இல்லைனா வந்து டீஃபாரஸ்டேஷன் எந்த ஸ்டேட்ஸ்லாம் ஜாஸ்தி அப்படின்னு கேட்கல. ஏன்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்லாம் நிறைய வந்து ஆடு மாடு மேய்ப்பாங்க. கேட்டில் ரியரிங் அங்கே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். புரிஞ்சுதா? அடுத்தது பாத்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ்ல வந்து ஓவர் இரிகேஷன். ஏன்னா இந்த பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ்ல கிரீன் ரெவல்யூஷன் வந்திருக்கும். இந்த கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஓவர் இரிகேஷன், இன்டென்சிவ் இரிகேஷன். நம்ம அக்ரிகல்ச்சர் லெசன்ல பார்த்திருப்போம் 3 விஷயம். கிரீன் ரெவல்யூஷன்ல 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன? ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ், இன்டென்சிவ் இரிகேஷன் அண்ட் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். இன்டென்சிவ் இரிகேஷன் வந்து ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இல்லையா? அதனால்தான் இந்த 3 விஷயத்துல இந்த இன்டென்சிவ் இரிகேஷன் என்ன பண்ணுதுன்னா லேண்ட் டிகிரேடேஷனுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. ஏன்னா தண்ணி நம்ம ஊத்த அந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிறப்போ அது டாப் சாயிலையும் எடுத்துட்டு போயிடும். ஸோ அதுவே முக்கியமான காரணம் லேண்ட் டிகிரேடேஷன் நடக்கிறதுக்கு. இந்த வாட்டர் லாகிங் நடக்கிறதுனால தான் சலைனிட்டி அண்ட் ஆல்கலினிட்டி ஆஃப் சாயில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சாயில்ல சால்ட் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த தண்ணி ஓவர் இரிகேஷன் பண்றப்போ அது என்ன பண்ணுது, அது வந்து வாட்டர் லாக் ஆயிடுது, தேங்கிடுது ஒரு இடத்துல. வாட்டர் தேங்குச்சுன்னா சாயில் கண்டென்ட் அதிகமாகும். ஒருவேளை அவங்க என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல, வாட்டர் வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுச்சு, ரன் ஆஃப் வாட்டர் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா சலினிட்டி கம்மியாகும், அசிடிக்கா மாறும். ஸோ ஒரு இடத்துல நீங்க தண்ணி நிறைய யூஸ் பண்றீங்க, இரிகேஷன் பண்றீங்க, ஃபர்டிலைசர், கெமிக்கல்ஸ் எல்லாமே யூஸ் பண்றீங்க, அந்த தண்ணி அங்க தேங்கி நிக்குது. தேங்கி நின்றுச்சுன்னா அந்த சாயிலோட சலினிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இங்க அவங்க என்ன சொல்றாங்க, இன்க்ரீஸ் டியூ டு வாட்டர் லாகிங். ஒருவேளை சாயில் வந்து தண்ணி தேங்காம ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு, இரிகேஷனால ஃப்ளோ ஆகிட்டே இருக்குன்னா அங்க என்ன ஆகும், சலைனிட்டி டிக்ரீஸ் ஆகும், அசிடிக்கா மாறும், லீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது புரிஞ்சுதா? எஸ். ஓகே. அதே மாதிரி சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, கால்சைட் அண்ட் சோப் ஸ்டோன், செராமிக் இண்டஸ்ட்ரிலாம் வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் கிரியேட் பண்ணுது. ஸோ இது வந்து என்ன ஆகுது, வாட்டர் மூலமா சாயில இன்ஃபில்ட்ரேட் ஆகுறப்போ அதுவுமே வந்து லேண்ட் டிகிரேடேஷனுக்கு ரொம்ப காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ், ஃபைனலி பொல்யூஷன். இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ்ங்கிறது வேஸ்ட், இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியே வர வேஸ்ட். அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியே வர வேஸ்ட்டை நிறைய கண்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஸ்டேட்ஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நிலத்தை தோண்டி போர் போட்டு போர்ல உள்ள இறக்கிடுவாங்க. ஏன்னா வெளியே விட்டா மற்ற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்கிறதுக்காக அவங்க இண்டஸ்ட்ரி இருக்கிற ஏரியாலே நிலத்துக்குள்ள தோண்டி தோண்டி உள்ள விட்டுருவாங்க. அது என்ன பண்ணுது, லேண்டை வந்து டிகிரேட் பண்ணுது, ஃபைன் கிரவுண்ட் வாட்டர் போயிடுது. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதுல நம்ம என்ன பார்க்கணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா சாயில் பத்தி பார்க்கணும். சாயில்னா என்ன, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாயில் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சாயில் பத்தின கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க, பி ரெடி. ஏன்னா டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இந்த லெசன்ல தான் வருது. இந்த டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீவேர்ட் தெரிஞ்சா மட்டும்தான் டைப்ஸ் ஆஃப் சாயில் நீங்க அட்டனே பண்ண முடியும். ஏன்னா டைப்ஸ் ஆஃப் சாயில்ல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய 1 மார்க், 2 மார்க், 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா அதுல நீங்க எழுதணும். 1 மார்க்ல கேட்பாங்க கண்டிப்பா. மேப் இருக்கு. ஸோ பார்ப்போம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், சாயில் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, இது 1 மார்க்ல கேட்பாங்க. சாயில் ரெனியூவபிளா நான் ரெனியூவபிளா அப்படின்னா சாயில் இஸ் அ ரெனியூவபிள் நேச்சுரல் ரிசோர்ஸ், 1 மார்க்ல கேட்பாங்க. அடுத்தது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் சாயிலுக்குள்ளேயே இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ சாயிலையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் வளர்றதுக்கும் நம்மளுக்கு சாயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபாரஸ்ட் வளரணும்னாலும் சாயில் வேணும், அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னாலும் சாயில் வேணும்,
பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு சாயில் வேணும். ஆல்மோஸ்ட் சாயில் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து சாயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். சாயில் இஸ் அ லிவிங் சிஸ்டம். அதுல வந்து சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். ஆனா என்ன ஒரு விஷயம்னா சாயில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும் இந்த சாயில் ஃபார்மேஷனுக்கு. ஸோ நம்ம டாப் லேயர் ஆஃப் சாயில் நம்ம அடிச்சுக்கிறோம்ல. ஏன் அப்படின்னா அந்த டாப் லேயர் ஆஃப் சாயில் ஃபார்ம் ஆனதுக்கே மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், சாயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும், நம்ம லேண்ட் யூஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி சாயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1 ரிலீஃப். அந்த சாயில் எங்க இருக்கு அப்படிங்கிறது. பேரண்ட் ராக் ஆர் பெட் ராக், அந்த சாயில் எந்த ராக்ல இருந்து ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா சாயில் வந்து எதுல இருந்து வரும், ஒரு பெரிய ராக் இருக்கும், பெரிய பாறை இருக்கும், அது ஏதோ ஒரு ரீசனால உடையும். அது உடையிறப்போ குட்டி 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 கல்லா மாறும். அந்த குட்டி குட்டி கல்லு உடஞ்சிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸா. அடுத்து பெரிய ராக் குட்டி ராக் ஆகும். குட்டி ராக் இன்னும் குட்டி 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 குட்டியா போய் கடைசியில் அது பவுடரா மாறும். ஸோ அந்த பெரிய ராக் எந்த ராக், எது வந்து மதர் ராக், எது பேரண்ட் ராக் ஆர் பெட் ராக்கோ அதை பொறுத்து அந்த சாயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். கிளைமேட்டும் டிசைட் பண்ணும். வெஜிடேஷன், அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் டைமும் டிசைட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் சாயில். இதுல இருந்து இந்த ரிலீஃப்ல இருந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சாயில் வந்து 3 மார்க் 1 மார்க் 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் சாயில் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு இது எல்லாமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, எஸ். ஸோ கெமிக்கல் அண்ட் ஆர்கானிக் சேஞ்சஸ் வில் டேக் பிளேஸ் இந்த சாயில். இதுதான் வந்து சாயிலோட டிஃப்ரெண்ட் லேயர். டாப் சாயில், அதுக்கப்புறம் சப்சாயில், அப்புறம் சப்ஸ்ட்ராட்டம், அப்புறம் அன்வெதர்ட் பேரண்ட் பெட் ராக். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு இந்த சாயில்ல. ஃபைன். இந்த பேரண்ட் பெட் ராக் எதை பொறுத்து இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த டாப் சாயில் இருக்கு இல்லையா, இந்த சாயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எதை பொறுத்து இருக்கும், இந்த சாயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எதை பொறுத்து இருக்கும், இது எந்த சாயில்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத பொறுத்து தான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், டாப் சாயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இந்த டாப் சாயில் தான் பிளான்ட் growthக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிளான்ட் இருந்தால் தான் அந்த இடத்துல எந்த ஆர்கானிசம்னாலும் உயிர் வாழ முடியும். தட் இஸ் வை சாயில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியர் சாயில் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில் இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில் வந்து மேப்ல இருந்து 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மேப் எல்லாமே இந்த இதுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேக்ட் நோட்டை எடுத்து தயவு செஞ்சு பக்கத்துல வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து அலுவியல் சாயில், அது கீழே நான் சொல்ற பாயிண்ட்ல எழுதுங்க. அந்த மாதிரி நான் அண்டர்லைன் பண்றதெல்லாம் அங்க எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்னன்னா அலுவியல் சாயில். அலுவியல் சாயில் தான் மோஸ்ட் வைட்லி ஸ்ப்ரெட். இதுவே கொஸ்டினா கேட்பாங்க, இந்தியாவில் மோஸ்ட் வைட்லி ஸ்ப்ரெட் சாயில் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இஸ் த மோஸ்ட் வைட்லி ஸ்ப்ரெட் அண்ட் இம்பார்ட்டன்ட் சாயில் அலுவியல் சாயில் அப்படின்னு நீங்க எழுதணும். புரிஞ்சுதா? அடுத்து என்னன்னா என்டையர் நார்தர்ன் பிளெயின்ஸ்ல இந்த அலுவியல் சாயில் இருக்கு. அதை தாண்டி இன்னொரு இடத்துல இருக்கு எங்கன்னா ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ். ஸோ இந்தியாவில் அலுவியல் சாயில் எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1 என்டையர் நார்தர்ன் பிளெயின்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு போட்டு இது பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. என்டையர் நார்தர்ன் பிளெயின்லயும் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்லயும் எங்க இருக்கு உங்களுக்கு அலுவியல் சாயில் இருக்கு. புரிஞ்சுதா? ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. தீஸ் ஹேவ் பீன் டெபாசிட்டட் பை 3 இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ். அலுவியல் சாயில்னா என்னன்னா ரிவர் தான் அந்த சாயிலை டெபாசிட் பண்ணும். அதுல நார்தர்ன் பிளெயின்ஸ்ல 3 ரிவர் டெபாசிட் பண்ணுன்னு சொல்றாங்க. எது அப்படின்னா கங்கா, இண்டஸ், கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா. இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா அந்த 3 சாயில் தான் அலுவியல் சாயில நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, நார்தர்ன் கிரேட் பிளெயின்ல டெபாசிட் பண்ணுது. புரிஞ்சுதா? சதர்ன் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ல எதெல்லாம் டெபாசிட் பண்ணுதுன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. ஸோ கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ல வந்து நார்தர்ன் பிளெயின்ஸ்ல அலுவியல் சாயில டெபாசிட் பண்ற ரிவர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா. ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ல டெபாசிட் பண்ற ரிவர்ஸ் எல்லாம் என்னென்ன, அலுவியல் சாயில டெபாசிட் பண்ற ரிவர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. சவுத்ல இருக்கிற 4 முக்கியமான ரிவர்ஸ். ஸோ மொத்தம் 7 ரிவர் பேர் சொல்லியிருக்கேன். இந்த 7 ரிவர் பேர் எங்கெங்க வரும்னு மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேக்ட் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. கிளியர்? ஃபைன். இதுல என்ன அப்படின்னா அலுவியல் சாயில 2ஆ பிரிக்கிறாங்க. ஸோ 2ஆ பிரிக்கிறாங்க. என்னவா பிரிக்கிறாங்கன்னா ஓல்டு அலுவியம் பாங்கர்,
நியூ அலுவியம் காதர். ஸோ ஓல்டு அலுவியம் பாங்கர், நியூ அலுவியம் காதர். ஸோ நியூ அலுவியமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா காதர்னு சொல்லும். ஓல்டு அலுவியமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாங்கர்னு சொல்லணும். ஸோ பாங்கர் ஓல்டு அலுவியம்னா என்ன அப்படின்னா ரொம்ப நாள் முன்னாடி, ரொம்ப வருஷம் முன்னாடியே ரிவர் வந்து டெபாசிட் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ அதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணி இப்போ அந்த பாங்கரில் ஃபர்டிலிட்டி கிடையாது. ஸோ ரொம்ப வருஷம் முன்னாடி கொண்டு வந்து ரிவர் டெபாசிட் பண்ண அலுவியல் சாயில பாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தடவை ஃப்ளட், இந்த வருஷம் ஃப்ளட் வந்தப்போ கொண்டு வந்து சில சாயில டெபாசிட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை காதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காதர்ல வந்து கல்டிவேஷன் பண்றது ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப நல்லது. ஏன்னா நல்லா ஃபர்டைலா இருக்கும். அந்த ரிவர் வந்து மவுண்டெயின்ல இருந்து எல்லா சால்ட் நியூட்ரியனையும் எடுத்துட்டு வந்திருக்கும். அதனாலதான் காதர் நியூ அலுவியம் மோர் ஃபர்டைல், பாங்கர் இஸ் நாட் தட் ஃபர்டைல். ஃபர்டிலிட்டி கம்மியா இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஹை ஃபர்டிலிட்டி எது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அலுவியல் சாயில்ஸ் வந்து ஹை ஃபர்டிலிட்டி இருக்கிறதுனால என்னெல்லாம் அங்கே கல்டிவேட் பண்ணுவாங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அலுவியல் சாயில்ல பொட்டாஷ், பாஸ்போரிக் ஆசிட் அண்ட் லைம் நிறைய இருக்கும். இட் இஸ் ரிச் இன் பொட்டாஷ், பாஸ்போரிக் ஆசிட் அண்ட் லைம். ஸோ அலுவியல் சாயில் இஸ் ரிச் இன் பொட்டாஷ், பாஸ்போரிக் ஆசிட் அண்ட் லைம். அதுல எதெல்லாம் க்ரோ பண்ண முடியும்னா சுகர் கேன், பேடி, வீட் அண்ட் அதர் செரல்ஸ், பல்ஸ். சுகர் கேன், பேடி, வீட், அதர் செரல்ஸ் அண்ட் பல்சஸ். 5 கிராப்ஸ் வந்து இதுல வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சா? சுகர் கேன், பேடி, வீட், அதர் செரல்ஸ், பல்சஸ் இது எல்லாமே எங்க வளரும்? அலுவியல் சாயில தான் வளர்ப்பாங்க. புரிஞ்சுதா? ஸோ தட் இஸ் த கான்செப்ட் அபவுட். மோஸ்ட்லி இது வந்து என்னது டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா, இதை சுற்றி தான் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா இருக்கும். ஸோ இட் இஸ் அலுவியல் சாயில். நான் என்னென்ன சொன்னேன், எங்க டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஸோ நார்தர்ன் பிளெயின்ஸ், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ். நார்தர்ன் பிளெயின்ஸ்ல 3 ரிவர், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ்ல 4 ரிவர். இதுல 2 டைப்ஸ் ஆஃப் சாயில் பேரு சொன்னேன், காதர், பாங்கர். காதர் நியூ அலுவியம், பாங்கர் ஓல்டு அலுவியம். காதர் தான் வந்து ரொம்ப ஃபர்டைலா இருக்கும், நிறைய நியூட்ரியன்ஸ் ரிச்சா இருக்கும். பாங்கர் ஓல்டு அலுவியம்ல நியூட்ரியன்ஸ் அவ்வளோக்கா இருக்காது. இதுல வந்து என்னன்னா அலுவியல் சாயில்ல வந்து 3 இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நிறைய இருக்கும். பொட்டாஷ், பாஸ்போரிக் ஆசிட் அண்ட் லைம். இதனால இதுல என்னென்ன கல்டிவேட் பண்ணுவாங்கன்னா ரைஸ், வீட் ஆர் பேடி, வீட், சுகர் கேன், அதர் செரல்ஸ், பல்ஸ் கிராப்ஸ். அதை வந்து இங்க கல்டிவேட் பண்ணுவாங்க. அடுத்தது பிளாக் சாயில். ஸோ பிளாக் சாயில் எழுதி வச்சுக்கோங்க. பிளாக் சாயிலோட அதர் நேம்ஸ் 2 நேம்ஸ் இருக்கு, ரிகர் சாயில், காட்டன் சாயில். இது வந்து இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, காட்டன் சாயில்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிளாக் சாயில தான் காட்டன் கல்டிவேஷன் பண்றதுனால இதுக்கு 2 பேர் இருக்கு. ரிகர் சாயில்னு இதை சொல்லுவாங்க, காட்டன் சாயில்னு இதை சொல்லுவாங்க. ஸோ 2 நேம் இதுக்கு இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னா கிளைமேட்டிக் கண்டிஷன், பேரண்ட் ராக் மெட்டீரியல், ரெண்டும் சேர்ந்து தான் பிளாக் சாயிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். எங்க பிளாக் சாயில் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெக்கான் ட்ராப், பசால்ட் ரீஜன் சொல்லுவாங்க. டெக்கான் ட்ராப்ல தான் இந்த பிளாக் சாயில் நீங்க பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த டெக்கான் பிளாட்டியூல லாவா ஃப்ளோ ஆயிருக்கும் இல்லையா, அங்க வந்து முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா அங்க ஒரு வால்கனோ இருந்துச்சு. அந்த வால்கனோல இருந்து வந்த லாவா வந்து கூல் டவுன் ஆகி பசால்ட் ராக் ஃபார்ம் பண்ணிருக்கு. அந்த ராக்ல இருந்து இக்னியஸ் ராக், பசால்ட்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் இக்னியஸ் ராக், அதுல இருந்து இந்த சாயில் ஃபார்ம் ஆனனாலதான் அது பிளாக் கலர்ல இருக்கு. எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மகாராஷ்டிரா, சௌராஷ்டிரா, மால்வா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சதா? சில சமயம் ஆந்திராலையும் கோதாவரி கிருஷ்ணா வேலிலையும் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பிளாக் சாயில். பிளாக் சாயில் வந்து இந்த கிராக் ஃபார்ம் ஆகிறது தான் பிளாக் சாயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ். தண்ணி ஊற்றினா இது கொல கொலன்னு ஆயிடும். ஓகேவா? லோமி சாயிலர். இதுவே தண்ணி போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிளேயா இருக்கும். தண்ணி ஊத்துனா கிளேயா இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி என்ன ஆகும்னா கிராக்ஸ் விழுந்துரும். அதுதான் வந்து பிளாக் சாயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுல என்ன ரிச்சா இருக்கும்னா கால்சியம், பொட்டாஷ் அண்ட் லைம், மெக்னீசியம். கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம், பொட்டாஷ் அண்ட் லைம், இந்த 4 விஷயம் இருக்கும். அதுல பாஸ்போரிக் ஆசிட், பொட்டாஷ் அண்ட் லைம் சொன்னோம் இல்லையா, இதுல வந்து கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம், பொட்டாஷ் அண்ட் லைம் வந்து இதுல ஜாஸ்தியா இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். இந்த மேப் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. ஸோ இதுதான் பிளாக் சாயில். இந்த ஏரியா வந்து பிளாக் சாயில். இந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல, இது வந்து அலுவியல் சாயில். பாத்தீங்களா? நார்தர்ன் கிரேட் பிளைன்ஸ்ல இருக்கு, அதே மாதிரி ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கா சொன்னா. அடுத்து ரெட் சாயில். இந்த ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே ரெட் சாயில். இந்த மாதிரி பிங்க் கலர்ல இருக்கிறது வந்து லேட்டரைட் சாயில். இந்த லேட்டரைட் சாயில் என்னன்னு நான் சொல்றேன். இப்போ அடுத்து நம்ம அதான் பார்க்க போறோம். லேட்டரைட் சாயில் என்னன்னு சொல்றேன். அடுத்து ரெட் அண்ட் எல்லோ சாயில். ரெட் அண்ட் எல்லோ சாயில் அப்படிங்கிறது என்னன்னா இது இக்னியஸ் ராக்ஸ்ல இருந்தா வந்திருக்கும், கிறிஸ்டலைன் இக்னியஸ் ராக்ஸ்ல இருந்து வந்திருக்கும்.
இந்த ரெட் சாயில் வந்து ஏன் ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து என்னன்னா லோ ரெயின்ஃபால் இருக்கிற இடத்துல இருக்கும். ஸோ தீஸ் சாயில்ஸ் டெவலப் ரெட்டிஷ் கலர் டியூ டு டிஃப்யூஷன் ஆஃப் அயன். இது வந்து 1 மார்க்ல கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். This soil is red in color because of the diffusion of iron. Iron diffuse ஆகறனால தான் இந்த soil red கலர்ல இருக்கு. புரிஞ்சுதா? அடுத்து வந்து எங்கெல்லாம் இருக்கும்? ஈஸ்டர்ன் அண்ட் சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் டெக்கான் பிளாட்டியூல நீங்க ரெட் சாயில் பார்க்க முடியும். எந்தெந்த ஸ்டேட்ஸ் இதெல்லாம் தயவு செஞ்சு ஃபேக்ட் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. திருப்ப ரீட் பண்ணுங்க. இதுல வந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். புரிஞ்சுதா? ஸோ ஒடிசா, சத்தீஸ்கர், சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் மிடில் கங்கா பிளெயின், பீட்மவுண்ட் ஜோன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், இங்க எல்லாமே நீங்க என்ன பார்க்க முடியும்? யூ கேன் see this red soil. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரேட்டட் ஃபார்ம். ரெட் சாயில நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா எல்லோ கலர்ல ஆயிடும். ஸோ ரெட் சாயில் வந்து ட்ரையா இருந்தா அது ரெட் கலர்ல இருக்கும். தண்ணி ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லோ கலர்ல ஆயிடும். அதனால தான் ரெட் அண்ட் எல்லோ சாயில்னு சொல்றாங்க. இதுவுமே கேள்வி கேட்கலாம். ரெட் சாயில் ட்ரையா இருந்துச்சுன்னா ரெட் கலர்லயும், வாட்டர் ஆட் பண்ணா எல்லோ கலர்லயும் மாறும். அடுத்தது லேட்ரைட் சாயில். லேட்ரைட் சாயில் லாட்டின் வேர்ட் லேட்டர் அப்படிங்கிறதுல இருக்கு. மீனிங் என்னன்னா பிரிக். இது எங்க இருக்குன்னா டிராபிக்கல் அண்ட் சப்டிராபிக்கல் கிளைமேட்ல வெட் அண்ட் ட்ரை சீசன், அதாவது லேட்ரைட் சாயில் நல்ல மழை பெய்யுற இடத்துல தான் இது இருக்கும். இங்க என்ன அப்படின்னா நல்லா மழை பெய்யறப்போ அந்த மழை தண்ணி என்ன பண்ணும்னா அதுல இருக்க சால்ட் எல்லாம் வாஷ் அவே பண்ணிட்டு போயிடும். அதனால லேட்ரைட் சாயில் என்னவா இருக்கும்? ரொம்ப ரொம்ப பாருங்க அசிடிக் இன் நேச்சர். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லேட்ரைட் சாயில்ஸ் ஆர் அசிடிக் இன் நேச்சர். ஏன்னா தண்ணி என்ன பண்ணும், அதுல இருக்கிற கண்டென்ட் சால்ட் கண்டென்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிடும் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால. அதனால தான் அது அசிடிக் இன் நேச்சரா இருக்கும். இந்த கான்செப்ட் இருக்குல்ல, மழை தண்ணி எடுத்துட்டு போயிருதுன்னு சொல்லலாம், சால்ட்டை கரைச்சி எடுத்துட்டு போயிடும். அதுக்கு பேர் என்ன? லீச்சிங். அதுக்கு பேர் என்னது? லீச்சிங், இன்டென்ஸ் லீச்சிங். ஸோ இந்த ஹெவி ரெயின் வரனால இன்டென்ஸ் லீச்சிங் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எங்கெல்லாம் இருக்குன்னா மோஸ்ட்லி சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கும், ஸ்பெசிஃபிக்கா வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கும் அது மலை பிரதேசம். இப்போ இங்க மேப்ல பாக்குறோம் பாத்தீங்களா, பாருங்க வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ல தான் இருக்கு லேட்ரைட் சாயில். இந்த இடத்துல இருக்கும் லேட்ரைட் சாயில். கொஞ்சம் இந்த இடத்துல வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ல தான் நீங்க லேட்ரைட் சாயில் பார்க்க முடியும். ஃபைன். ஸோ இங்க என்ன வளர்க்க முடியும்? டீ, காஃபி, இதெல்லாம் வந்து லேட்ரைட் சாயில தான் வரும். புரிஞ்சுதா? எஸ். ஸோ இங்க தான் வந்து என்ன இருக்கு உங்களுக்கு? யூ வில் பி ஹேவிங் டீ, காஃபி கல்டிவேஷன் எல்லாமே லேட்ரைட் சாயில தான் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஹேவ் ஆரிட் சாயில். பாருங்க டீ அண்ட் காஃபி வளர்க்கறதுக்கு லேட்ரைட் சாயில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைன். ரெட் லேட்ரைட் சாயில் வந்து தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளாலலாம் இருக்கு. இங்க கேஷ்யூ நட் வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆரிட் சாயில். ஆரிட் சாயில் வந்து ரெட்ல இருந்து பிரவுன் கலர். ஆரிட்னாவே என்னது? ட்ரை ஏரியால வளர்ற சாயில். மோஸ்ட்லி டெசர்ட் ரீஜன் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரிட் சாயில் தான் இருக்கும், மழையே இருக்காது, ரெயின்ஃபால் ரொம்ப கம்மி. லேட்ரைட் சாயில் ரெயின்ஃபால் ரொம்ப ஜாஸ்தி, ஹெவி ரெயின்ஃபால், ஹெவி ரெயின் இருக்கும் லேட்ரைட் சாயில்ல. இங்க எழுதி வச்சுக்கோங்க, ஹெவி ரெயின் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஆரிட் சாயில்ல ட்ரை ஏரியா, நோ ரெயின் ஆர் லெஸ் ரெயின். இங்க என்ன சொன்னோம்? சாயில் அசிடிக்னு சொன்னோம், ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கனால தண்ணி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிரும்னு சொன்னோம். ஆனா இங்க என்னவா இருக்கும்? சாயில் வந்து ரொம்ப சால்ட்டா இருக்கும், வெரி ஹை இன் சால்ட்டி. அப்படியே ஆப்போசிட், இதுக்கு அப்படியே ஆப்போசிட். புரியுதா? ஏன்னா அங்க வந்து என்னது, இங்க வந்து வாட்டர் எவாபரேஷன் நடந்துட்டே இருக்கனால சாயில் வந்து என்னவா இருக்கும்? ரொம்ப சால்ட்டியா இருக்கும். இங்க வந்து காங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காங்கர் அப்படிங்கிறது என்னன்னா கால்சியம் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், கால்சியம் லேயர், காங்கர் லேயர் ஃபார்ம் ஆகும். அதான் ஸோ வந்து என்ன ஆகும், இந்த காங்கர் லேயர் ஃபார்ம் ஆகிறதுனால மழை பெஞ்சா கூட தண்ணி கிரவுண்ட் வாட்டருக்கு போகாது. ஸோ தட் இஸ் அன் இஷ்யூ வித் ரெஸ்பெக்ட் டு இட். ஆப்வியஸ்லி வி நோ ராஜஸ்தான்ல தான் நம்மளுக்கு டெசர்ட் இருக்கிறதுனால வெஸ்டர்ன் ராஜஸ்தான்ல நீங்க இந்த ஆரிட் சாயில் நிறைய பார்க்க முடியும். கடைசியா ஃபாரஸ்ட் சாயில் ஹில்லி ரீஜன்ஸ்ல இருக்கும். ஃபாரஸ்ட் சாயில் வந்து ஹில்லி ரீஜன்ஸ்ல இருக்கும், கோர்ஸ் கிரெயின்டா இருக்கும். ஸ்னோ கவர்டு ஏரியாஸ்ல, ஹிமாலயாஸ் இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா யூ வில் பி ஹேவிங் ஃபாரஸ்ட் சாயில்ஸ். கிளியர்? ஃபாரஸ்ட் சாயில மவுண்டைன் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலி வி ஆர் கமிங் டு த லாஸ்ட் பார்ட், சாயில் எரோஷன் அண்ட் சாயில் கன்சர்வேஷன். வாட் இஸ் சாயில் எரோஷன்? இது 2 மார்க், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The denudation of soil cover and subsequent washing down. Denudation என்ன? இறங்கி போறது, it is going away. Denudation of the soil cover and subsequent washing down அதான் என்னன்னு சொல்றாங்கன்னா soil erosion அப்படின்னு சொல்றாங்க. So process of soil formation and erosion go on simultaneously. இதனால என்ன பேலன்ஸ் நடக்கும். ஜென்ரலா சாயில் எரோஷன்ங்கிறது எப்பவுமே நடக்கும், நடக்கவே நடக்காதுலாம் இல்லை.
ஆனால் என்னன்னா சாயில் ஃபார்ம் ஆகுறதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும், சாயில் எரோஷன் நடக்கிறதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சாயில் எரோஷனை ஃபாஸ்ட்டாக பண்ணி விட்டுறோம். நிறைய விஷயங்கள் பண்ணுறோம்ல, ஓவர் கிரேசிங்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், சோ மெனி திங், அக்ரிகல்ச்சரில் இன்டென்சிவ் இரிகேஷன், இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணுறோம்னா நம்ம ஃபாஸ்ட்டாக சாயில் எரோஷனை பண்ணி விட்டுறோம். சாயில் ஃபார்மேஷனுக்கு டைம் எடுக்குது. அப்போ என்ன ஆகுது, லேண்ட் வந்து நம்மளால ஈஸியாக அதை நம்ம என்ன பண்ண முடியல, வி ஆர் நாட் ஏபிள் டு கல்டிவேட், எந்த வேலையுமே ஒழுங்காக பண்ண முடியல சாயிலில். ஃபைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ரன்னிங் வாட்டர் கட்ஸ் த்ரூ கிளேயி சாயில்ஸ் அண்ட் மேக் டீப் சேனல்ஸ், கல்லீஸ். இதுதான் கல்லீஸ். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு ஓட்ட மாதிரி தெரியுதா? ஸோ லேண்ட் இருக்கு, தண்ணி போய் போய் அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆயிருது. இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க, கல்லி எரோஷன் சொல்றாங்க. ஷீட் எரோஷனுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லேயர் அப்படியே போயிருது அப்படின்னா அது ஷீட் எரோஷன். இப்போ இதுதான் சாயில் இருக்கு அப்படின்னா இந்த ஷீட் அப்படியே போயிடுச்சுன்னா அது ஷீட் எரோஷன். ஆனால் இதுல இருந்து ஒரு ஹோல் மட்டும் ஃபார்ம் ஆகி அந்த தண்ணி போற இடத்துல மட்டுமே உங்களுக்கு வந்து குழி வந்துட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து கல்லி எரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? எஸ். ஸோ இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, கான்டூர் லைன்ஸ் ஃபார்ம் பண்றது, கான்டூர் ப்ளவிங்னு சொல்லுவாங்க. கான்டூர் ப்ளவிங்னா என்னன்னா, அவங்க வந்து மேடு பள்ளமா பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அணை மாதிரி கட்டுவாங்க சுற்றி அந்த லேண்டில். ஸோ அதில் என்ன ஆகும்னா தண்ணி வந்து ஈஸியாக டக்குன்னு வெளியே போக முடியாது, போய் அந்த இடத்துல தேங்கி நிற்கும். ஸோ தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ அதெல்லாம் தான். ஸோ என்னெல்லாம் பண்ணணும்னா கான்டூர் ப்ளவிங், உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, சாயில் எரோஷனை எப்படிலாம் ஸ்டாப் பண்ணலாம், மெத்தட்ஸ் டு ஸ்டாப் சாயில் எரோஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்டூர் ப்ளவிங், அடுத்து பார்த்தீங்கன்னா டெரஸ் ஃபார்மிங். டெரஸ் ஃபார்மிங் எங்கெல்லாம் பண்ணுவாங்க, ஹிமாலயாஸில் பண்ணுவாங்க, ஹில்லி ரீஜனில் டெரஸ் ஃபார்மிங் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து டெரஸ் ஃபார்மிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிப் கிராப்பிங், தேர்ட் ஒன் வந்து ஸ்ட்ரிப் கிராப்பிங். ஃபைன். ஸோ அதே மாதிரி பிளான்டிங் லைன்ஸ் ஆஃப் ட்ரீஸ் டு கிரியேட் ஷெல்டர்ஸ். ஸோ இந்த ஷெல்டர் பெல்ஸ், பாயிண்ட் நம்பர் 4 வந்து ஷெல்டர் பெல்ஸ். ஸோ இந்த நாலுமே என்னது, நாலுமே இட் வில் ரெடியூஸ் த சாயில் எரோஷன். ஹவு டு ரெடியூஸ் சாயில் எரோஷனா கான்டூர் ப்ளோவிங், டெரஸ் ஃபார்மிங், ஸ்ட்ரிப் கிராப்பிங், ஷெல்டர் பெல்ஸ். இந்த ஷெல்டர் பெல்ஸ் எதை வச்சு ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா ட்ரீஸை வச்சு ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ட்ரீயோட ரூட் இருக்குல்ல, அந்த ட்ரீயோட ரூட் என்ன பண்ணுன்னா அது பக்கத்தில் இருக்கிற எல்லா சாயிலையும் இப்படி பிடிச்சி வச்சுக்கும். ஸோ ரூட்ஸ் நிறைய பெருசாக இருக்கும்ல, பிடிச்சி வச்சுக்கும். அப்போ என்ன ஆகும், சாயில் வந்து எரோஷன் ஆகி போகாது. அதுதான் வந்து என்னது ஷெல்டர் பெல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த லெசனோட எண்டு. ஸோ வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் திஸ் லெசன். நான் சொன்ன மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அதோட மறக்காம வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்கு, வேதாந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் சேனல்ல போய் நீங்க சர்ச் பண்ணலாம். நீங்க வந்து என்ன பண்ணலாம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு அப்டேட்ஸ், குட்டி குட்டி டெஸ்ட், உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க அதில் சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அது சூப்பரான ஒரு விஷயம், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாய் பாய், டேக் கேர். திரும்ப உங்களை மீட் பண்றேன்.